ஆட்ட ஆரம்பிச்சிருச்சுல. நம்ம காமெடி ஜோடிஸ் நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது தினேஷ் அண்ட் சிவகருப்பு. நம்ம கவுண்டமணி சார் கிட்ட நார்மலா பேசினாலே வாயை கொடுத்து வாங்கி கட்டிப்போங்க. அவர் ஒரு மீடியால இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. இன்டர்வியூ பண்ண போறது யார் தெரியுமா? நம்ம பாண்டியன் சார். என்ன கலாட்டா நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. லெட்ஸ் வெல்கம் தினேஷ் அண்ட் சிவகருப்பு. வணக்கம் நாயே. எவ்வளவு மரியாதையா வரக்கடைன்னு சொல்றேன். நீங்க இப்படி கேடத்தரா பேசிட்டு இருக்கீங்க. இவரு பெரிய எடின்பரோ கோமகன், இவருக்கு மரியாதை கொடுக்க. ஆமா, எதுக்காக வந்த? அடே, உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுக்கலாம்னு வந்தேன். என்னது, பேட்டி எடுக்க வந்தியா? ஏய், பேட்டி எடுக்காதான் ஏதோ துணி கடைக்கு போடா. ஏன்டா என்கிட்ட வந்த? காங்கிரீட் கப்பி இந்த காதல கொடுத்து அந்த காதல எடுத்துடுறேன். பேட்டி இல்லடே, பேட்டி. பேட்டி. ஓ, இன்டர்வியூ. டெல். கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? நான் தானே கேட்பேன். எங்க ஸ்கூல்ல கேட்கப்பட்டுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. கேளு. அரே, கவுண்ட முடிக்கிற பேரு உங்களுக்கு எப்படி வச்சு கேக்குறான் பாரு கேள்விய. ஏர்ல புட்டின எரும மாதிரி. டே மண்டையா, என் பேர் ஒன்னும் கவுண்டமணி கிடையாது, வெறும் மணிதான். டெய்லி கோட்டர் அடிச்சுட்டு கவுந்து படுத்துருவேன். கவுந்தமணின்னு கூப்பிட்டு இருந்தானுங்க, அது அப்படியே கவுண்டமணி ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க. உங்ககிட்ட கிளுகிழுப்பா ஒரு கேள்வியை கேட்டு போறேன். கேளு. அரே, உலக அழகிய ஐஸ்வர்யா ராய உங்களுக்கு ஜோடியா போட்டா நீங்க என்னடா செய்வீங்க? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கைத்தாட பசங்களோட கூட்டு சேர வைக்கிற? அவங்க ரேஞ்ச் என்ன, ஏன் ரேஞ்ச் என்ன இருந்தாலும் நீ கேட்டுட்ட, பதில் சொல்லி ஆகணும். உலக அழகி ஐஸ்வர்யா ராய எனக்கு ஜோடியா போட்டா லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ்னு போய் சட்டிபானை செஞ்சு போச்சுக்குவோம். அரே, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு சொல்லுறேன்? மைக்கேல் ஜாக்சன். அவர் யாரு? ஒக்கா புருஷன். பச்சளை புடிங்க. இந்த கேள்வி தேவையாடா? நெக்ஸ்ட் கேள்விக்கு போடா. சரி விடுகிறேன். இப்பெல்லாம் உங்களை தமிழ் படத்திலேயே பார்க்க முடியறது இல்லையா? அது ஏது? இந்த கேள்விய நீயா கேக்குறியா இல்ல வடிவேலு, விவேக்? இப்ப யாரோ புதுசா ஒரு பையன்டா, அவன் பேரு கூட என்னமோ குங்குமமா விபூதியா, சந்தானம் பாடுவா. அவனை நேர்ல எங்கன்னா பார்த்தேன்னு வை, ஒரே அப்பா அப்பி போடுவேன். என்ன மாதிரியே நடிக்கிறான். நான் பேசின டைலாக அடிச்சு விடுறான். இவனுக்கு 3 பேரும் சேர்ந்து கேட்க சொன்னானுங்கல்லாம். நானே வீட்டுக்குள்ள உட்காந்து சுயமா சிந்திச்சேன். ஓ, ரொம்ப சிந்திச்சிருப்ப போல இருக்கு. நிறைய சிந்தனை சிந்திக்கிறாரன். மண்டையா, இப்ப நான் தமிழ்ல தான்டா படம் பண்றது இல்ல, தெலுங்குல 8, மலையாளத்துல 10, போஜ்பூரியில 12 படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா, 1 செகண்ட். ஏதோ ஒரு போன் வருது ராஜா. ஹலோ சங்கரா, சொல்லு. சிவாஜின்னு ஒரு படம் பண்ணாருல சூப்பர் ஸ்டார வச்சு, இப்ப என்ன ஹீரோவா போட்டு எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு படம் பண்ண போறாராம். ஏன்னா புரட்சி தலைவருக்கு அப்புறம் அந்த கலர்ல இருக்கிறது நான் மட்டும்தானா? என்னது தொண்டைக்குள்ள குறுகுறுச்சுரு? இது வர்றது இதுவே கடைசி தடவையா இருக்கணும், தொண்டையா இருக்காது உனக்கு. நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க, அவர்கிட்ட மாட்டினா நம்ம கெதி அதோ கெதி தானே. இன்டர்வியூ பண்ணவரையே கலாச்சிட்டாரு நம்ம கவுண்டமணி சார். இந்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு மத்த ஜோடிஸ் எல்லாம் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்களே பாருங்க. தினேஷ் வந்து எந்த ஒரு கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துடுறாரு. நீங்க என்ன கேரக்டர் பண்ணது? கவுண்டமணி. போன வாரம் கவுண்டமணி. அப்புறம் நான் எந்த கேரக்டர் எடுத்தா நல்லா பண்ணாதீங்க? கவுண்டமணி கேரக்டர் இல்ல, ஒரு கேரக்டர் பண்ணாலும் கரெக்டா பண்றேன். கரெக்டா நச்சுன்னு பண்றேன். ஆட்ட ஆரம்பிச்சிருச்சுல.